ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதத்தின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 7வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக இங்கே தாவீது சொல்கிறார் பாருங்க. தாவீது பாடின ஒரு பாடல் இது. இங்கே ரொம்ப அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார். தாவீதுக்கு எப்பவுமே ஒரு பலன், கேடகம், அரண், கோட்டை, நம்பிக்கை எல்லாமே ஆண்டவர் மேலே தான் அவர் சார்ந்திருக்கிறத நான் பார்க்குறோம். அநேக சங்கீதங்களில் தாவீது அதை திரும்ப திரும்ப அறிக்கையிட நான் பார்க்குறோம். இங்கே சொல்கிறார், கர்த்தர் என் பலன் என் கேடகமாக இருக்கிறார். அது மாத்திரம் முடிச்சிடாம என்ன சொல்கிறார்னா, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். அவர் எனக்கு பலனாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறாரு. அதனால என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, அவரை நான் நம்பி இருந்ததுனால சகாயம் பெற்றேன். தேவ பிள்ளைகளே, நீங்களும் அவரை நம்பி இருப்பீங்கன்னா சகாயம் பெறுவீர்கள். ஆமென். அப்படின்னா உதவி கிடைக்கும். சகாயம் என்பது ஹெல்ப் என்று ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? இதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். என்ன நன்மை வேணும், என்ன ஆசீர்வாதம் வேணும், எந்த காரியம் உங்களுக்கு கைக்கூடி வரணும், அப்போது நம்ம இருதயம் அவரை நம்பி இருக்கணும். ஆண்டவர் எனக்காக யாவை செய்து முடிச்சிட்டாரு, நான் ஜெபம் ஆண்டவருக்கு பதில் கொடுப்பாரு, எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, எனக்கு வேலையை கொடுப்பாரு, எனக்கு நன்மையை கொடுப்பாரு, எனக்கு உயர்வில் கொடுப்பாரு, எனக்கு ஞானத்தை கொடுப்பாரு, எனக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு. எதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் அதை நம்பி விசுவாசத்தோடு ஆண்டவர்களை கேட்கும்போது ஆண்டவரை கொடுக்க உண்மையில் இருக்கிறேன். பாருங்கள், ஆபிரகாம் நன்கு நம்ம அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் 75 வயசில் வாக்கு பண்ணுறார், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலத்தனை போல பெருக பண்ணுவேன் என்று. 25 ஆண்டுகள் காத்திருக்கிறார், நம்பி இருந்தார். ஆமீன். கர்த்தர் எனக்கு சொல்லிட்டார், கர்த்தரை செய்வார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம், 17-18 வசனங்கள்லாம் அப்படி வாசிங்கன்னா, அவன் விசுவாசத்தில் குறைவே இல்லையா. சரீரத்தில் பலவீனாக இருந்தார், ஆனால் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தார். சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு, ஆனாலும் அது என்னாது இருந்தாரா. எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க, எவ்வளோ பேர் நம்பிக்கை பாருங்க. அதனால தான் அவர் சகாயம் பெற்றார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தாவீது மூலமாக நான் கொடுக்குற வார்த்தை, நீங்கள் என்னை நம்பி இருங்க, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சகாயம் பெற்றுட்டு தாவீது அப்படியே விட்டுல என்ன செய்யறன்னா, ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த நன்மை கிடைச்சிச்சு, ஒரே சந்தோஷம் தான், ஒரே களி கூறுதலாம். அந்த களி கூறுதலுக்கு தாவீது என்ன சொல்றேன்னா, நான் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. சிலர் நன்மையை பெற்றுக்கொண்டு மறந்துடுவாங்க, ஆனால் தாவீது அப்படி இல்லை பாருங்க. தாவீது ஆண்டவர்கள் அந்த சகாயத்தை பெற்ற உடனே அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார், துதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு முறை இயேசுக்களை 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க, 10 பேரை சுகமாக்கப்படுறாங்க. ஆனால் நடந்த காரியம் என்ன? தேவப்பிள்ளை ஒரே ஒரு நபர் தான் வந்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் கேட்பார், மற்ற 9 பேர் எங்கே? தேவப்பிள்ளையில் நீங்களும் நானும் அந்த 9 பேர் போல இருக்கக்கூடாது, ஒருத்தராக இருக்கணும். நீங்கள் ஆண்டவர்களை கேளுங்க, ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு கேடகம், நீங்கள் தான் எனக்கு பலன், நீங்கள் தான் எனக்கு சகாயம் செய்கிறவர், நான் உங்களை நம்பி இருக்கிறேன்ப்பா அப்படி நீங்கள் விண்ணப்பீங்கன்னா, நீங்கள் கேட்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சகாயம் செய்வார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு என்ன சகாயம் வேணும்? ஆமென். இந்த மாதத்தில் உங்களுக்கு என்ன சகாயம் வேணும்? ஒரு வேளை இவ்வளோ எந்தெந்த காரியத்தை பல நாட்களாக மாதங்களாக ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. இன்றைக்கி தேவ மனுஷனாக உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஆவியான நம்மோடு பேசுகிறாரு. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த சகாயம் உங்களுக்கு வரும். ஆமே. நீங்கள் இந்த வாயில் முறுமுறுத்திருக்கலாம், நீங்கள் ஆண்டவருக்கு துதி செய்ய போகிறீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறேன். ஆண்டவரே, நீங்கள் செய்த அந்த நன்மைக்காக, கொடுத்த நன்மைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரமாக நீங்கள் சொல்ல போகிறீங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயம் களி கூற போகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதை நம்புறீங்களே பிள்ளைகளை? இதை நம்புங்க, விசுவாசிங்க, சகாயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுவோம், துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரப்பா. நீங்கள் தான் எங்கள் கேடகம், நீங்கள் தான் எங்களுக்கு பலன், நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். அன்றே உங்கள் கிட்ட நீங்கள் சகாயம் வரட்டோம்ப்பா. அன்றரை யாரால் எப்படிப்பட்ட சகாயத்துக்காக, உதவிக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. இன்றைக்கு அதை நடக்கட்டும். இன்றைக்கி கொடுங்கப்பா. அன்றரே இவர்கள் இறுதியமும் உமக்கு நன்றி சொல்லி துதிப்பாடட்டும். எல்லாம் ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் காரம் எடுத்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்புக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே,
ஆமே. அவர் உங்களுக்கு சகாயர். தைரியமாக போங்க. காட் பிளஸ்.